திமுக அரசாங்கத்தால ரேஷன் அரிசியை கொடுக்கறத மாட்டுக்கு தான் வந்து போடுவாங்க, அப்படின்னா இட்லி செய்யறதுக்காக வந்து ரேஷன் அரிசியை போடுவாங்க, அதெல்லாம் மனுஷன் வந்து சாப்பிட முடியாது. ஆனா இப்ப எங்க ஆட்சியில எங்க தலைவர் கொடுக்குற ரேஷன் அரிசி வந்து தரமா கொடுக்கணும்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு வந்து சொல்றாரு. ஆதவர்ஜுனன் மாண்புமிகு முதலமைச்சராக செயல்படக்கூடிய ஆதவர்ஜுனன், வயிற்றுக்கு நீங்க சோறு தின்றீங்களா இல்ல வேற வேற பிரெட் ஜாம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு நான் கேட்க வந்தேன். இப்போ வாழ்க்கையில ஒரு நாளாவது நீங்க ரேஷன் கடை வாசல்ல போய் நீங்க நின்றுருக்கீங்களா? ரேஷன் அரிசி நீங்க வாங்கிருக்கீங்களா? வரலாறு என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? சார் வரலாறு போய் புரட்டி பாருங்க சார். 1 கிலோ அரிசி 2 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்த இயக்கம் சார் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு விதை போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞரோட லெகசி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏழை எளியவர்கள் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ரேஷன் அரிசி முழுமையா போய் சேரணுன்ற நோக்கத்தோட 1 கிலோ அரிசி 1 ரூபாய் கொடுத்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இத பத்தி எதுவுமே தெரியாம வந்து சண்டை செய்யறது என்ன என்ன லாஜிக்ல எப்படி நீங்க பேசுறீங்க? உங்களை மாதிரி எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து மாமனார் சொத்தை ஆட்டையை போட்டுவிட்டு 500 கோடி ரூபாய் வந்து சொத்து சேர்த்து வச்சு அசைவ சொத்து எல்லாம் நீங்க எவ்வளவு போட்டிருந்தீங்க? 600 கோடிக்கு மேல வந்து நீங்க போட்டிருந்தீங்க. 600 கோடி யார் வீட்டு சொத்து? என்ன உங்க டாடி சம்பாரிச்ச சொத்தாது? உங்க மாமனார் சம்பாரிச்ச சொத்து தானே. மானம் மரியாதை போயிரும் சொல்லிட்டு தேசிய ஆதவர்ஜுனா அவர்களை கல்யாணம் பண்ணி வச்ச ஒரே காரணத்துக்காக உங்க பேர்ல சொத்தை வந்து எழுதி கொடுத்த ஒரே ஆள் யாருன்னா மார்டின் ஃபேமிலி அவங்க. இல்லனா நீங்க வந்து ஜீரோ. அப்படி ஜீரோவா இருந்தவர் தான் நீங்க. உங்களை மாதிரி எல்லாருக்குமே அந்த மாமனார் அமையலைங்க மிஸ்டர் ஆதவர்ஜுனன் அவர்களே. உங்களை மாதிரி எல்லாருக்குமே 600 கோடி சொத்தெல்லாம் வந்துட்டு எல்லாருனாலையும் கொடுக்க முடியாது ஆதவர்ஜுனா அவர்களே. அதுவும் என்ன உழைச்சி சம்பாரிச்ச காசா? லாட்ரி வித்து பல குடும்பங்கள் இன்னைக்கு செதஞ்சு சின்ன பண்ண மாதிரி நெருப்பு தீக்குளிச்சு செத்து போனதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய அந்த லாட்ரி வித்து சம்பாரிச்ச காசுல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி நீங்க ஓடிட்டு இருக்கிறது காரணமே உங்க மாமனாரோட காசுல தான். எல்லாரும் உங்களை மாதிரி அமைச்சிரு. அதனால இந்த ரேஷன் அரிசி வந்து தரமா தரல, ரேஷன் அரிசி வந்து திமுக அரசு வந்துட்டு தரமா தரல, இந்த மாதிரிலாம் விமர்சனம் வைக்கிறதுக்கு பதிலா நீங்க ரேஷன் அரிசியை போய் நீங்க சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு நாங்க தரமா கொடுத்துருக்கோன்றது.